ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரானி ஸ்கொயர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு போடணும். போட்டுட்டு நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று சின்னதாக போட்டுக்கணும். செயின் போடணும், செயின் ஸ்டிச்சு போடணும். ஒரு 5 போட்டுக்கலாம். 1 2 3 4 5 இப்படி ஒரு 5 இல்லை 6 வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து ஜாயின் பண்ணணும். இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு 3 செயின் போடணும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது டபுள் குர்ஷி. 1 2 3. இப்போ நம்ம வந்து டபுள் குர்ஷி இந்த சென்டரில் போட போகிறோம். இப்போ நமக்கு 2 1 இது 1 இது 2 போட்டுட்டோம். இப்போ இன்னொன்று போட போகிறோம். 3 போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். திருப்பி நம்ம 3 போடணும். 1 2 3. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அடுத்தது ஒரு 3. இப்போ அடுத்தது ஒரு 3 போட்டோமா. இப்போ வந்து நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி ஒரு 3 போடுறோம். மொத்தம் 12 போடணும். இப்போ 3 6 9 போட்டாச்சு. இப்போ இன்னொரு 3. ரெண்டு 3. இப்போ நமக்கு 12 வந்துருச்சு. 12 வந்த பிறகு இதை வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடணும். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு மேல் இதில் கொண்டு வந்து இதை இப்படி கொண்டு வந்துட்டு இதுலேருந்து இதை இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம 3 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு. 1 2 3 போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு செயின் கேப்பு விட்டுருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம 3 டைம் போடணும் டபுள் குஷி. இப்போ இதில் நான் இது வந்து 1, இப்போ 2வது டைம் போடுறேன். இன்னொரு டைம். இப்போ 3 தடவை போட்டுட்டேன். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த 3 இதை விட்டு நம்ம 3 போட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அந்த கேப்புக்கு இப்போ வரணும். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம 3 டைம் போடணும். 1 2 3 டைம் போட்டுட்டு இப்போ நம்ம இது வந்து திருப்பு. இப்போ நமக்கு இது வந்து ஸ்கொயராக வரப்போதனால திருப்பணும். அப்போ என்ன செய்யணும்னா 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். 2 செயின் போட்டுட்டு திருப்பி இதே இடத்துலையே இந்த கேப்லேயே வந்து நம்ம இது இப்போ 3 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதே கேப்லேயே போடணும். 3 1 2 3. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ நம்ம 3 இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டோம் இல்லையா, அந்த ஹோலில் வந்து இப்போ நம்ம 3 டைம்ஸ் போடணும். 1 2. இந்த கிரானி ஸ்கொயரில் நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே 3 டைம் டபுள் குர்ஷி போடணும். இப்போ 3 போட்டாச்சு. இப்போ இதில் வந்து
2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் கார்னர் திருப்புறதுக்காக. திருப்பி இதே இடத்துலையே நம்ம இதே கேப்லேயே இன்னொரு டைம் போடணும், 3 டைம் போடணும். இதை 1 2 3. இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஒரு செயினுக்கு போட்டோம் இல்லையா, அதில் வந்து திருப்பி நம்ம அதே மாதிரி 3 டைம் போட்டு 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு திருப்பி 3 டைம் போடணும். ஒவ்வொரு கார்னர் நம்ம திருப்புற இடத்துலையும் தான் நம்ம 2 செயின் எக்ஸ்ட்ரா போடுறோம். மற்றபடி இடையில வர்றதுலலாம் வந்து ஒரு செயின் தான் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ இது வந்து இடையில வர்றது நமக்கு, அதனால் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டோம். இப்போ இது வந்து கார்னர் திருப்புறதுனால 2 செயின் போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி இதே இடத்துலையே கார்னரில் மட்டும் 2 டைம் போடணும். நடுவில் 2 செயின் கேப்பு விட்டுட்டு 3 போட்டு திருப்பியும் ஒரு 3 போடணும். அதுலேயே இன்னொரு டைம் போட்டால் 3 டைம். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே 3 செயின் மட்டும்தானே போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த கேப்லேயே இதே கேப்லேயே நம்ம திருப்பி கொண்டு வந்து 3 டைம் போடணும். இங்கே ஒன்று 2 3. இப்போ 3 டைம் போட்டோம். 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிடணும். இதில் போட்டு இதுலேருந்து வெளில கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம இது வந்து நமக்கு இப்போ ஸ்கொயராக கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டு போட போகிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படி உருவி விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் கலர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். வந்து நூல் எடுத்துகிட்டு நீடில் உள்ளே விட்டு நூலை வந்து இப்படி வாங்கிக்கணும். இப்படி வாங்கிட்டு இது வந்து கொஞ்சமாக வச்சுக்கணும், ஏன்னா நம்ம வந்து பின்ன போகிறோம் இல்லையா. அப்போது இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ இதை பிடிச்சிட்டு இப்படி இந்த 2 நூலையுமே இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம இந்த நூல் ரெண்டையும் பிடிச்சிட்டு இப்போ இதில் வந்து ஒரு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு இப்போ இதில் 3 குர்ஷி போடணும். 3 குர்ஷி போட்டு டபுள் குர்ஷி 3 டைம் போடணும். இப்போ ஏற்கனவே நம்ம செயின் போட்டோம் இல்லையா, அது ஒரு டைம், இது ஒரு டைம், 2 டைம், இன்னும் ஒரு டைம் போட்டுட்டு இதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த நூலை வந்து நம்ம இதிலே அப்படி நடுவில் வச்சே போட்டுட்டு வந்துட்டோம்னா அது நமக்கு தெரியாது. இப்போ அடுத்து நம்ம இங்கே கேப் விட்டோம் இல்லையா ஒரு செயின் இந்த இடத்துல, அதில் வந்து 3 குர்ஷி போடணும். 3 தடவை டபுள் குர்ஷி. ஒன்று 2 3. இது வந்து நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சி டைட்டாக இழுத்து போடக்கூடாது. அப்போ தான் நம்ம கார்னர்லாம் திருப்பும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கார்னர் வரும்போது இங்கே ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு கார்னர் வரும்போது நம்ம இங்கே 3 டைம் 2 செயின் விட்டோம் இல்லையா, அந்த 2 செயின் கேப்பில் தான் போடுறோம். 1 2 3. இப்போ 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் கார்னருக்காக. திருப்பி இந்த கேப்லேயே நம்ம இன்னொரு 3 டைம் போட போகிறோம். 2 3 டைம். இப்போ இந்த கார்னர்கிட்ட நமக்கு வந்து ஸ்கொயர் மாதிரி கிடச்சிடும். இந்த கேப்பில் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு மறுபடிங்க இது ஒன்று மட்டும் நான் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. இதே ப்ராசஸ் தான் நம்ம எத்தனை வந்து ஸ்கொயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போனாலும் இதே ப்ராசஸில் தான் நம்ம வந்து போட போகிறோம். இடையில ஒரு செயின் விடணும் கேப்பு, லாஸ்ட்டில் 2 செயின், கார்னர் வர இடத்துக்கிட்ட 2 செயின், அவ்வளோதான். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா,
இந்த கார்னரில் 3 செயின், சாரி 3 குர்ஷி. 1 2 3, 2 செயின். இதே கேப்பில் இன்னொரு டைம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம எல்லா இடமும் சுற்றி போட போகிறோம். இப்போ இந்த கார்னர் வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி இதில் வந்து 3 டைம், இந்த இடத்துல 3 டைம் போடணும். 1 2 3. இப்போ இந்த கார்னரில் 3 டைம் போட்டுட்டு நம்ம 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த இடத்துல வந்து இதில் ஜாயின் பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு திருப்பி 3 செயின் எக்ஸ்ட்ரா. இது வந்து ஒரு குர்ஷியாக நம்ம கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் இந்த இடத்துல இப்போ 3 டைம் போட்டோம். இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக அடுத்த ரவுண்டு போட போகிறோம். நம்ம வந்து இந்த கலர், இப்போ இந்த கலரில் வந்து நமக்கு 3 ரவுண்டு இல்லை 4 ரவுண்டு போட்டுக்கிட்டு அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம அடுத்த கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதே தான் ப்ராசஸ், வந்து இதே தான். இந்த மாதிரி கார்னர் வர இடத்துல 2 செயின் எக்ஸ்ட்ரா, இடையில ஒரு செயின், அவ்வளோதான். இதே நம்ம போட்டுட்டு மறுபடியும் பார்க்கலாம். இப்போ க்ரீன் கலரில் நான் வந்து 4 ரவுண்டு போட்டுட்டேன். 1 2 3 4 ரவுண்ட் போட்டேன். இப்போ அடுத்த கலர் வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணுறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, முன்னாடி உங்களுக்கு இங்கே காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறதும். இதை இப்படி வெளில கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன கலர் ஜாயின் பண்ணுறோமோ அதை இந்த நூலில் வச்சு இதுலேருந்து வெளில கொண்டு வந்துக்கணும். இப்போ வெளில கொண்டு வந்துட்டு இதையும் இழுத்து பிடிச்சிக்கணும், இந்த நூலையும் இழுத்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 நூலையும் வந்து நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். இப்படி இந்த லைனில் வச்சு நம்ம போட்டு வந்துட்டோம்னா அது உள்ளே போயிடும், தெரியாது. இப்போ 3 செயின் எக்ஸ்ட்ரா போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு இந்த இடத்துல 3 டைம் போடணும். இப்போ நம்ம செயின் போட்டது நமக்கு வந்து ஒரு டைம் கணக்கில் வந்துடும். இப்போ வந்து இது 2வது குர்ஷி, அடுத்தது 3வது குர்ஷி. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு இங்கே வரோம். அடுத்த கேப்பில் இதை வந்து இந்த இடத்துல இப்படி வச்சு போட்டுட்டு வந்துட்டோம்னா நமக்கு நூல் வந்து வெளியில் தெரியாது. ரெண்டு 3 ஒரு செயின் எக்ஸ்ட்ரா. இதே மாதிரி தான் நம்ம இந்த அடுத்தது நம்ம இதில் வந்து ஒரு 4 ரவுண்டு போட போகிறோம். இப்போ க்ரீனில் வந்து 4 போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கலர்லேயும் இப்போ 4 போட போகிறோம். நம்ம 4 ரவுண்டு போடணும். இதே மாதிரி தான். இது எப்படி போட்டோமோ 3 குர்ஷி போட்டுட்டு, டபுள் குர்ஷி போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த இடம் வரும்போது மட்டும் நம்ம வந்து பிரித்து போடணும். நடுவில் 2 செயின் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த இடத்துல வந்து நம்ம கேப் வரணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்கொயராக வரும். ஒரு செயின், ரெண்டு 3 ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு
இந்த இடம் வரும்போது நம்ம வந்து 3 குர்ஷி போட்டுட்டு நடுவில் 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ரெண்டு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ அதே ஹோல்லையே நம்ம இன்னொரு 3 டைம் டபுள் குர்ஷி போட்டுக்கணும். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம அடுத்தடுத்த ரவுண்டு 4 ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து நான் வந்து மல்டி கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் தான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டியிருப்பேன். சிங்கிள் கலரும் நம்ம இது எல்லாமே ஃபுல்லாக சிங்கிள் கலரும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கலரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டபுள் கலர், அதாவது இது ஒரு இதே கலரை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம், இங்கே யூஸ் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவாக 2 கலர் வச்சுட்டு மாற்றி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி மல்டி கலரும் யூஸ் பண்ணலாம். அதெல்லாமே நம்ம இஷ்டம் தான். இது வந்து இந்த சைஸ் தான், இதுதான் ஃபைனல் அப்படின்னு கிடையாது. இது நம்ம எவ்வளோ பெருசுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இதேமாரி போட்டு நம்ம சோஃபாவில் கவர் மாரியும் யூஸ் பண்ணிக்கலாம். டீப்பாய் வேறு எங்கே வேணுமோ வச்சுக்கலாம். டைனிங் டேபிள்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இது ரொம்ப ஈஸி. நம்ம டபுள் குர்ஷி தான் போடுறோம். இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் போடுறதுக்கு பேர் தான் கிரானி ஸ்கொயர்னு பேர் இதுக்கு. எல்லாத்துலேயும் ஒரு செயின் தான் நம்ம எக்ஸ்ட்ரா போடணும். கார்னரில் வரும்போது மட்டும்தான் 2 செயின் போடணும். ஏன்னா அந்த கார்னர் வந்து நமக்கு ஸ்கொயராக டர்ன் பண்ணுறதுக்காக. இப்போ வந்துட்டோம், எண்டுக்கு வந்தாச்சு. மூணு போட்டுட்டேன், 2 செயின் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம எப்போதும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணி அவ்வளோதான். இதில் கொண்டு வந்துட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படி இழுத்து விட்டாச்சுன்னா முடிச்சு விழுந்துடுறது. இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஊசி வச்சுட்டு, நம்ம புக்கு தைக்கிற ஊசியோ இல்லை நார்மல் ஊசியோ வச்சுட்டு இது இடுக்கல அப்படியே நம்ம இதில் வந்து வரிசெல்லாம் ஃபுல்லாக கோத்து விட்டுட்டோம்னா உள்ளே மடங்கி போயிடும். இது உள்ளே அப்படியே இழுத்து விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு கிரானி ஸ்கொயர் மேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.